டெல்லி ஜந்தர் மந்தரில் 33வது நாளாக விவசாயிகள் தாலி கட்டி அறுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அது பற்றிய விவரங்களை நமது டெல்லி செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், தலைநகரில் நடைபெறும் விவசாயிகளின் போராட்டத்தின் இன்றைய நிலை பற்றி சொல்லுங்க. வசந்த், 33 நாட்களாக விவசாயிகள் தொடர்ச்சியாக டெல்லி ஜந்தர் மந்தரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இன்றைக்கு 33வது நாளாக அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு நூதன போராட்டங்களை நடத்திய விவசாயிகள் நேற்றைக்கு 9 விவசாயிகள் புடவை கட்டி தங்களுடைய கோரிக்கையை மத்திய அரசுக்கு தெரிவிக்கின்ற விதமாக போராட்டம் நடத்தினார்கள். இன்றைக்கு அந்த நேற்று புடவை கட்டிய போராடிய விவசாயிகளில் 9 பேர் இன்றைக்கு தங்களுடைய கழுத்திலே மங்கள் சூத்திர, அதாவது திருமாங்கல்யம் எனப்படுகின்ற தாலியை கழுத்தில் கட்டி அதை அறுக்கும் அந்த போராட்டத்திலே அவர்கள் ஈடுபட்டார்கள். அந்த காட்சி தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் அந்த அறுக்கப்பட்ட திருமாங்கல்யத்தை கையிலே ஏந்தியபடி தன்னுடைய கோரிக்கையை வலியுறுத்தி வண்ணம் இருக்கிறார்கள். இது குறித்து இன்றைக்கு இந்த போராட்டம் ஈடுபட்ட பிரகாஷ் இருக்கிறார். பிரகாஷ், இப்போ எதுக்காக இது மாதிரி திருமாங்கல்யத்தை கழுத்துல கட்டி அறுக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் எதுக்காக நீங்க ஈடுபட்டீங்க? எதை வலியுறுத்துறதுக்காக? என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? இது மூலமா என்ன சொல்ல விரும்புறீங்க? கடந்த ஒரு வருடத்துல சுமார் 400 விவசாயிகளுக்கு மேல தற்கொலை பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி நினைச்சு பாருங்க. அவங்க ஒய்ஃப் எல்லாருக்கும் தாலி அறுத்து இந்த மாதிரி எங்களுக்கு ஏற்பட்ட நிலை என்னமோ அதே தான் நடந்திருக்கு. இனிமே தமிழ்நாட்டிலையும் சரி இந்திய அளவுலையும் சரி எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது. அதை முன்னிட்டு தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்தி வர்றோம். 33வது நாளாக இந்த போராட்டம். மத்திய அரசு மோடி ஐயா, இனிமே விவசாயிகளோட குடும்பத்தை இந்த நிலைக்கு ஆளாக்காதீங்க, யாரோட தாலியையும் அறுக்காதீங்க. அதே போல இவருடைய போராட்டத்திலே சிபிஐ கட்சியை சார்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் டி ராஜா, அதே போல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை சார்ந்த தலைவர் கொங்கு ஈஸ்வரன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து நாம் திரு ஐயக்கன் ஐயக்கன் சார், இப்போ ஆர்டிஐ கீழே கேட்கப்பட்ட ஒரு தகவலின் கீழே தமிழக அரசு நீங்க சொல்றீங்க 400 விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனா ஆர்டிஐல கேட்கப்பட்ட ஒரு தகவல்ல தமிழக அரசு 82 விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இந்த முரண்பாடு இருக்கு. எது உண்மை? நீங்க சொல்றது உண்மையா இல்ல தமிழக அரசு சொல்வது உண்மையா? ஐயா, நானே ஒரு 20-30 கேஸை போலீஸ்ல கொடுத்துருக்கேன். போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களை அபட்மெண்ட் டு கமிட் சூசைடுன்னு போட மாட்டேங்கிறாங்க. அவங்க 174 சந்தேக மரணம் என்றுதான் எழுதுகிறார்கள். அதாவது நீங்க தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளுடையது அரசு சேர்ப்பதில்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆமா ஆமா, மாநில அரசு கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிருச்சு. நன்றி. அதாவது நீங்க சொன்னதை கேட்டிருப்பீங்க வசந்த். அதாவது தமிழக அரசு தற்கொலைகளை சரியாக அது கணக்கில் சேர்ப்பதில்லை என்கிற குற்றச்சாட்டை ஐயக்கன் முன்வைத்திருக்கிறார்.